श्रीशैलेशदयापात्रं देवक्यादिगुणानवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यया मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्योमोहतस्थराणिधनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मासन्वयानाम् आद्यस्य न कुलपते मगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ता भूतं सरस्य मगधाव्यपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुं परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमनदीप्य प्रागवेदानशेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादानुकामः स्वसर्ममर्वन्त्यं रङ्गनाथस्य साक्षात् துஜிகுலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி விண்ணார் தளபதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று அளித்தோம் கீழ்மையினை சேரும் வழியறுத்தோம் நெஞ்சுமை வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்சசன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னும் வில்லாண்டாந்தன்னை வெள்ளிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நம்பிருப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே பல்வேறு திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் சோழ நாட்டு திருப்பதிகளிலே 21வது திருநந்திபுரம் விண்ணகரம். இதை இப்பொழுது நாதன் கோயில் என்று அழைப்பார்கள். இதனுடைய பழைய பெயர் செண்பகாரண்யம், செண்பகாரண்ய கஷேத்திரம் என்று இதற்கு பெயர். கவி காலமேகம் பிறந்த ஊர் இது. கவி காலமேகத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் இரட்டை, ஒரு பொருளுக்கு 2 வகையான கவி பாடக்கூடியவர். அதாவது எலுமிச்சம்பழத்துக்கும் பாம்புக்கும் ஒப்பீடு பண்ணி ரெண்டும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதுவார். இந்த மாதிரி பல்வேறு கவி காலமேகம்னு சிறப்பாக வாழ்ந்தவர் அவர். அவருடைய பிறந்த ஊர் இதுதான். ஒரு முறை நந்திதேவர் கைலாயத்துக்கு ராவணன் சிவபெருமானை தரிசிக்க போகிறான். கைலாயத்திலே காவலாக இருப்பவர் நந்திதேவர். நந்திதேவர் மிகுந்த அறிவும் ஆற்றலும் உள்ளவர். ராவணனை தடுக்கிறார். ராவணன் வந்து அழகாக இருப்பான். அவனுக்கு இந்திரன் எழுத ஒன்றா சொந்தரன்னு பேர். அவன் நந்திதேவர் வந்து உருவம் வந்து கழுத்துக்கு கீழே இதாக இருக்கும், ஆனால் கழுத்துக்கு மேலே நந்தியுடைய உருவமாக இருப்பார். உடனே அவரை இந்த உருவத்தை வைத்து கொண்டு நீ வந்து காவல் காத்து கொண்டு என்னையே சிவபெருமானை தரிசனம் பண்ணவனால் தடுக்கிறாயா என்று அவமானமாக பேசுவாள். அப்பொழுது நந்திதேவர் எந்த உருவத்தை கேலி செய்தாயோ அதே உருவக் குறைவாக உள்ள கூட்டத்தால் நீ அழிவாய் என்று சாபம் கொடுக்கிறார். அதான் பின்னால் ஆஞ்சநேயர் மூலமாக குரங்கு வடிவத்தில் வந்து இலங்கைக்கு அழிவு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நந்திதேவர் வைகுண்டம் வரார். வைகுண்டம் வந்து பெருமாளை தரிசனிக்கணும்னு வரார். அப்பொழுது
என்றைக்குமே ஒரு பெரியவர்களை பார்க்கும்போது அவர்கள் காவலுக்கு இருப்பவர்களை சரி கட்டிட்டு தான் போகணும். நேரடியாக பெரியவர்களை சந்தித்தால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகாது. அதனால் இன்றைக்கி நம்ம போகும்போது வெள்ளாழ்வாரை சேவித்து விட்டு போவோம். மற்ற ஆலயங்களுக்கு செல்லும்போது முதல்ல வாயிலில் விநாயகர் இருப்பார், விநாயகரை வணங்கிட்டு போவோம். இன்றைக்குமே காவல் தெய்வங்களுக்கு மரியாதை ஜாஸ்தி. ஆனால் அவர்கள் தான், ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அதிகாரி பார்க்க போனோன்னா அந்த காவலர்கள் சொல்லுவாங்க, இன்றைக்கி அதிகாரி நல்ல மூடில் இருக்கார், நீங்கள் போங்க அப்படிம்ப. சில நேரங்கள் இல்லை, இன்றைக்கி காலையிலேருந்து அவருடைய இது சரியில்லை, அதனால் நீங்கள் இன்றைக்கி வேண்டாம், இன்னொரு நாள் வாங்க அம்பாங்க. ஏன்னா அவர்கள் நமக்கு சாதகமாக இருப்பவர்கள் தான். ஏன்னா பக்தர்களுக்கும் பெருமாளுக்கும் இடையே பாலமாக இருப்பவர்கள் அவர்கள். அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு அதிகாரியை பார்க்க போனோம், இன்றைக்கி அதிகாரி ரொம்ப நேற்று தான் வேலைக்கு போயிட்டு ரொம்ப தாமதமாக தான் வந்தார், ரொம்ப டயர்டாக இருக்கார், இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் காரியம் நடக்காது, அதனால் கொஞ்சம் நாளைக்கு வாங்கம்பாங்க. இல்லாட்டி இன்றைக்கி பரவாயில்ல, காலையிலேருந்து அவர் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கார், நல்லா சந்தோஷமாக இருக்கார், போங்க நீங்கள் போய் கேட்க வேண்டியது கேளுங்க. இப்படி அவர்களை அனுசரித்தால்தான் காரியம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வாயில் காப்பாளர்களுக்கும் கர்வம் இல்லாமல் இருக்கணும். பெருமாள் உதவி பண்ணுறதுக்காக இருக்கார். ஆகவே பாகவதர்களுக்கும் பகவானுக்கும் ஒரு பாலமாக இருந்து அவர்கள் நல்லது செய்யணும். இந்த துவாரபாலகர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை மதிக்காமல், ஏன்னா இவரே ஒரு காவலாளி தான், ஆனால் நேரடியாக உள்ளே போனார். அப்பொழுது துவாரபாலகர்கள் சாபம் கொடுக்குறார். நீ ஆணவம் தலைக்கு ஏறி கர்வத்தினால நீ நேரடியாக உள்ளே போனதுனால எங்களை மதிக்காமல் உன்னுடைய உடல் வெப்பமடையட்டும்னுறார். உடனே இவருடைய உடலானது தகிக்குது. உடனே அவர் திரும்பிடுறார், போகவே முடியல. ஏன்னா வைகுண்டம்ங்கிறது குளிர்ச்சியான இடம். இவருக்கு இங்கே உடம்பு சூடு தாங்காமல் நேரம் கைலாயத்துக்கு போயிடுறார். கைலாயத்தில் போய் சிவன் பெருட்டு முறையிடுறார், இப்படி ஆயிடுத்துன்னு. சிவபெருமாள், நீ செண்பகாரண்யம் சென்று நீ மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்து பரிகாரம் தேடிக்கோங்கிறார். உடனே சரின்ட்டு நேர செண்பகாரண்ய சேத்திரமாகிய திருவிண்ணகரம் நாதன் கோயில்னு பேர். இப்போ அந்த கோயிலில் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் பிரார்த்தனை செய்து அங்கே உள்ள புஷ்கரணியிலே நீராடி தன்னுடைய சாபத்தை நீத்து கொள்கிறார். இந்த இடத்துக்கு பேர் விண்ணகர பெருமாள்னு பேர். பெருமாள் பேர் ஜெகநாதர், நாதநாதன், எல்லா நாதர்களுக்கும் நாதன். வீரேந்திர திருக்கோலம், மேற்கே திருமுக மண்டலம். தாயார் பேர் செண்பகவல்லி. அங்கே சுற்றி செண்பக மலர்கள் கூடிய செண்பக வனம். அது விமானம் மந்திர விமானம். தீர்த்தம் நந்தி தீர்த்தம். பிரத்யக்ஷம் நந்தி தேவருக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யக்ஷம். சிபி சக்கரவர்த்தி யாருன்னா ராமருடைய முன்னோடி, ஏற்கனவே தெரியும், ரொம்ப காருண்யம் மிக்கவர். வசிஷ்டர் தானே அவளுக்கு குலதெய்வம், குலகுரு. ரொம்ப இரக்கம் மிகுந்தவர். அவரை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு புறாவை ஒரு கழுகு ஒரு பறந்து துரத்தி கொண்டு வருகிறது. அந்த புறாவானது சிபி சக்கரவர்த்தியிடம் சரணாகதி அடைகிறது. சிபி சக்கரவர்த்தியினுடைய ஆசனத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த சிபி சக்கரவர்த்தியுடைய மடியிலே போய் அது அமர்ந்து கொள்கிறது. துரத்தி வந்த பருந்தானது அதை தாக்க முற்படுகிறது. அப்பொழுது இந்த சிபி சக்கரவர்த்தி தடுக்கிறார். தடுத்த உடனே, இது பாவம் இல்லையா, ஒரு சாதாரண அழகான இந்த புறாவை நீ தாக்குகிறாயன்னு. அப்பொழுது அந்த பருந்து பேசுறது, என்னுடைய இறையை நான் தாக்குறதை நீ எப்படி தடுக்க முடியும்? உன்னுடைய அரசாட்சியின் கீழே எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? எனக்கு இறைவன் படைத்த இறை அது, நான் தாக்குறேன். உனக்கு இப்பொழுது எனக்கு பசிக்கிறது, என்னுடைய பசி தீர வேண்டும், எனக்கு இந்த புறாவை
நான் அடித்து சாப்பிடுவதற்கு நீ அனுமதி கொடுக்கணும். சரி, உனக்கு எப்படி இருந்தாலும் என்னுடைய ஒரு அரசனிடம் என்னிடம் சரணாகதி அடைஞ்ச புறாவை நான் பலியிட விரும்பவில்லை. ஆகவே உனக்கு மாமிசம் தானே வேணும், என்னுடைய உடம்புல இருந்து நான் மாமிசத்தை தானே எடுத்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய தொடையை அறுத்து அந்த புறாவுக்கு எடைக்கு எடை வைக்கிறார். எடை சரியாக உள்ள வலது தொடையிலிருந்து எடுத்து வைக்கிறார். புறாவினுடைய எடையை விட கம்மியாக இருக்குது. இடது தொடையிலிருந்து அறுத்து வைக்கிறார், அப்பொழுதும் கம்மியாக இருக்குது. உடனே தானே அந்த தேரில் ஏறி அமர்ந்து கொள்கிறார். அமர்ந்தவுடனே சரியாகி விடுகிறார். என்னையே நீ எடுத்துக்கொள் என்று அந்த பருந்திடம் சொல்கிறார். அந்த பருந்தாக வந்தவர் அந்த இந்திரன் தான். உடனே பெருமாள் அவர் முன்னால் காட்சி கொடுத்து, உன்னுடைய காரணியத்துக்கு நீ உன்னால் உலகம் முழுவதும் வரைக்கும் உன் இருக்கும் வரை உன்னுடைய புகழ் பரவும் என்று சொல்லி காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுத்த பெருமாள் இவர். இங்கு தாயார் கிழக்கு நோக்கி தபஸ் பண்ணுறார். அதனால் தாயாருக்கு காட்சி கொடுத்ததுனால இவர் மேற்கு நோக்கி காட்சி தரார். எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் கிழக்கு நோக்கி தான் எல்லா திருமுக மண்டலமும் இருக்கும். தாயார் கிழக்கு நோக்கி தபஸ் பண்ணதுனால தாயாருக்கு தன்னுடைய மனதில் இடம் கொடுத்த இடம் அது. அதனால் 9 வெள்ளிக்கிழமைகளில் பாசிப்பயிறு சுண்டல் செய்து இங்கு நைவேத்தியம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கார். கும்பகோணத்திலிருந்து தெற்கே சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தகலம். நகர பேருந்தில் கொற்கை என்னும் இடத்தில் சென்று அங்கிருந்து இத்தலத்தை அடையலாம். கொற்கைங்கிறது ஏற்கனவே தெரியும். விஜயரங்க சொக்கப்ப நாயக்கனார் அன்னையிடம் வேண்டி தன்னுடைய நோயை தீர்த்து கொண்டதால் பல திருப்பணிகளை அவர் இந்த கோயிலுக்கு செய்தார் என்பதை கூறி திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். தீதரு நிலத்தொடரி காலினோடு நீர்கள் விசும்பும் அவையாய் மாசரு மனத்தினோடு அறுக்குமோயாய பெருமான் தாய் சேர உழைந்தி தயிருண்டு குடமாடுதட மார்வர் தகைசேர் நாதன் உரை நின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. இந்த நந்திபுர நகருடைய பெருமாளை மனசில் நினைக்கணுங்கிறதுக்கு என்னென்ன சொல்கிறாரு பார்ப்போம். உய்யும் வகை உண்டு செய்யில் உலகேழும் மொழியாமை முனநாள் மெய்யினல வேயமுது செய்வன ஐவனவன் மேவு நகர்ந்தான் மைய வரி வண்டுமது உண்டு கிளையோடு மலர்கிண்டி அதன் மேல் நைவளம் நவிற்று பொழில் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. எதை நம் மனம் நாடணுங்கிறதுக்கு சொல்கிறார். உம்பருவ 7 கடல் 7 மழை 7 மொழி யாமை முனனால் தம்பொன் வயிறானளவும் உண்டவை உண்டமிழ்ந்து மார்வர் தகைசேர் வம்பு மலர் நிறைபொழில் மைம்பொனின் மரும் தும்பணி மணிமாட செங்குள் வயல் சூழ் நம்பன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. பிறையினொளி என்றியங்க பிறையினொளி எயிரிலக முருகி எதிர் பொருதுமெல வந்த அசுரர் இறைகள் அவை நெருவென வெறிய அவர் வயிறார நின்ற பெருமான் சிறைகொள் மயில் குயில் பயில மலர்கள் உக அழிமுரள அடிகொள் நெடுமா நரை செய் பொழில் மழைதவழும் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. முள் எரி சிந்தி முனி வைதி அமர் செய்துமெல வந்து அசுரர் தோழும் அவர் தாளுமடி அடியோடு பொடிபாக நொடியாம் அளவைதான்
வாழும் வரிவில்லும் வளையாளி கதசங்கமிவை அங்கை இடையான் நாளும் உரைகின்ற நகர் நந்திபுரம் விண்ணகரம் நன்னு மனமே. தம்பியோடு தாமொருவர் தந்துணைவி காதல் துணையாக முன்னால் வெம்பியெறி கானகமுலாவு மலர் தாம் இனிது மேவு நகர்கால் கொம்புகுதி கொண்டு குயில் கூவமயில் ஆடுமொயில் ஆர்புரசே நம்பியுரை நின்ற நகர் நந்திபுரம் விண்ணகரம் நன்னு மனமே. தந்தை தமனம வந்து வைத்தையர் வந்த இருள் கந்த விரல் கந்தகன் மழை எந்த இவர் என்ற மலர் கந்த மலர் கொண்டு நின்று தொழுகின்ற நகர்தான் மந்தமுழ ஓசை மழையாக வெழு நார்மயில்கள் ஆடுபொழில் சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்திபுரம் விண்ணகரம் மண்ணு நகரமே. எண்ணில் நினைவெய்தி இனி இல்லை என்று முனியாளர் திருவார் பண்ணில் மலிகீதம் வழிபாடு பாடியவரோடு மாறுடைய ஊட எழிலார் மண்ணில் இது போல நகர் இல்லை என வானவர்கள் மலர்கள் தூய் நன்னியுரை நின் நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே. வங்கமலி பௌமமது மாமுகடின் உச்சிபுக விக்கமிகு நீர் அங்கம் அழியார் அவன் தானை தலை சூடுமடியார் அரிதேல் பொங்கு புலன் உந்து மணி கங்குணவில் சிறுமொழி எங்கு மனதால் நங்கள் பெருமான் உரையும் நந்திபுரம் விண்ணகரம் நன்னு மனமே. நரை செய் பொழில் மழை தவளும் நந்திபுர விண்ணகரம் நன்னி உரையும் உரைகொள் புக ஆளி கரி சங்கமவை அங்கமுடை யானைய ஒளிசேர் கரை வளரும் வேல்வல்ல களியனொளி மாலை இவை ஐந்தும் முறையிலேயே பயிலவள அடியவர்கள் கொடுவினைகள் முழுகலாமே. நந்திபுரம் நகரத்தை 10 பாசுரங்களால் அந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணை ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் அன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத இறைவாணி இதாராய் பறையில ரொம்பாவாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாகவும் உனக்கே நாம் ஆட்சேவோம் அற்றை நமக்கு அமங்கள் மாற்றியல ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி நுண்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.